Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல என்ன பார்க்க போறோம்னா காராமணி பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். தட்டங்காய்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காராமணி பொரியல் செய்ய போறோம். அது பாத்தீங்கன்னா தட்டங்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். தட்டப்பயிறு இருக்கு இல்லையா? இது நல்லா முத்துனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற அந்த விதை தான் வந்து தட்டப்பயிறு ஆகும். இதை வச்சு இன்னைக்கு பொரியல் நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/4 kg காராமணி தட்டங்காய் வாங்கி கட் பண்ணி பொடியா எடுத்து வச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய் ஒரு 5, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் கொஞ்சமா, சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 பூண்டு சேர்த்தா போதும். 1 கப் ஃபுல்லாக வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து இதுக்கு மிளகாய் சீரகம்லாம் அரைச்சிக்கலாம். வரமிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்தது சீரகம், 2 பல்லு பூண்டு, அடுத்தது தேங்காய். இதை சேர்த்துட்டு நல்லா ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறை நாட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி குறை நாட்டி வச்சுக்கோம் பாருங்கள். நைஸாகவும் இல்லை, அதே நேரத்தில் எல்லாமும் அரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இடி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாகவும் பண்ணலாம். ரொம்ப பெருசாக பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்படி லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா கையோட வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்திருந்தா போதும். இப்போ இதிலேயே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்த கையோட லைட்டாக அந்த வெங்காயம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா காய் வேகணும். இப்போது தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம், அது பாட்டுக்கு வேகட்டும். 3/4 வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சோம் இல்லையா, வரமிளகாய், தேங்காய், சீரகம்லாம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே காயோட ஒன்றா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒன்றா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம காராமணி பொரியல் இப்போ சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சூப்பராக ரொம்ப டேஸ்டான காராமணி பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம். தட்டங்காய் பொரியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.